ஆகப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். உங்க மனசுல, இருதயத்துல, சிந்தையில, போக்குல, வரவுல எப்பவுமே ஒரு வசனம் எப்பவும் ஞாபகம் இருந்துட்டே இருக்கணும். லூக்கா 10:2 எப்பவும் ஞாபகம் இருக்கணும். அறுப்பு மிகுதி, வேலை ஆட்களை கொஞ்சம் சொன்னாங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஊழியத்தை செய்யணும். அபுதாபியில நான் என் கணவரும் மகனை வேலையில் விட்டு ரிட்டர்ன் வரும்போது பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஆனா உண்மையிலே சொல்ல போன என் கணவர் அந்த இடத்தில் மரித்து போய்விட்டார். என் கணவருடைய ஜீவன் அந்த இடத்தில் இல்லை. ரெண்டு பேரோட மேல blood of Jesus மட்டும்தான் சொல்லி கை வைத்து ஜெபித்தோம். ஆனா என் தேவனின் சின்ன கீறல் கூட என் மேல இல்லை. எல்லாரும் நினைச்சாங்க நாங்க 1 மாசத்துக்கு மேல அந்த மருத்துவமனையில் இருப்போம் சொல்லி 3 மணி நேரத்துக்குள் வெளியே வந்து விட்டோம். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். Now it's time for director address. I am very much proud to introduce Sister Sheila Rosario, who is the servant of God, called and anointed into healing, deliverance and women's ministry. Through her obedience in God's call, many people have experienced miraculous healing, freedom from spiritual bondage, and restoration through the power of Jesus Christ. As she ministered to people over the years, she recognized a deeper spiritual need. While many received healing and deliverance, they often lacked a strong biblical foundation, making them vulnerable to recurring struggles and spiritual attacks. Burdened by this need, God gave her a vision to establish a Bible college dedicated to discipling believers and grounding them firmly in God's word. Under the ministry of El Bethel Healing Uliyangal, she founded El Bethel International Bible College with a mission of raising spiritual, matured, biblically grounded, and ministerially equipped men and women who will impact generations for the kingdom of God. I am very much proud to call Sister Sheila Rosario to bring a word of vision and reflection on this academic year. We now make a moment to hear from Director and Founder of El Bethel International Bible College, Reverend Sheila Rosario, witness of God's faithful throughout her journey. Now the dais is yours, sister. Praise the Lord. எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற பென்ஸ் பாஸ்டர், இங்க வந்திருக்கிற எல்லா ஊழியர்களுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் என் வாழ்த்துதல்களையும் என்னுடைய குடும்பத்தின் சார்பில், ஊழியத்தின் சார்பில், இங்க இருக்கிற எல்லா குழந்தைகளோட சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னா அது தேவனுடைய கிருபை. நீங்களும் இது போல ஒரு நாள் கண்டிப்பா கர்த்தர் உங்களை எல்லாரும் நிக்க வைப்பாரு. ஆமென். ஹalleluya. ஒண்ணே ஒண்ணுதான் நான் சொல்லுவேன். நீங்க எப்போ உங்களுக்கு முன்னால கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு அழைச்சிட்டாருன்னா அதுல நோ சொல்லவே கூடாது. நமக்கு முன்னால என்ன இருக்குது அப்படிங்கறத பார்க்கவே கூடாது. இதோ நான் அடியே இருக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா நிச்சயமா அவர் நீங்க என்ன ஆகணும்னு சித்தம் கொண்டிருக்கிறாரோ, உங்களை கொண்டு அது என்ன செய்யணும் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதை அவர் செய்து முடித்திருவாரு. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஊழியத்துக்கு என்னை அழைத்த நாட்கள்ல நான் மரண படுக்கையில் உங்க எல்லாருக்கும் தெரியும். ருமாட்டட் ஆர்த்ரைட்டிஸ் வந்து படுக்கையாக இருந்தேன்.
அப்ப ஏசப்பா என் அருகில் வந்து முதல்ல எனக்கு சொன்னதே வேதாகமத்தை எடுத்து வாசி என்று. அன்றைக்கு வேதாகமத்தை எடுத்து வாசித்தேன். இன்றைக்கு வரையிலும் இந்த வேதம் தான் எனக்கு உணவாய் காணப்படுகிறது. இன்னைக்கு உங்களுக்கும் சொல்றேன், வேதத்தை எடுத்து வாசித்தவங்க ஒரு நாள் ஒரு நன்மை உங்களுக்கு குறைபடவே செய்யாது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வேதாகமம் தான் இன்னைக்கு நீங்க கொண்டு வந்து நிறுத்தது, வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு இவங்களோட எல்லாம் உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய கர்த்தர் கொடுத்த சத்திய வேதாகமம் தான். உங்களை எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னா இன்றைக்கு இங்க எல்லாம் வந்திருக்கிற அநேக தாய்மார்கள், குடும்பங்கள், உறவுகள்லாம் வந்திருக்கிறீங்க. நீங்க எல்லாம் வந்திருக்குதுமே என் தேவன் இந்த வேதத்தை நான் எடுத்ததுனால கிடைத்த உறவுகள் தான், இல்லைன்னா வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு கிராஜுவேட் ஆக போடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். உங்க மனசுல, இருதயத்துல, சிந்தையில, போக்குல, வரவுல எப்பவுமே ஒரு வசனம் எப்பவும் ஞாபகம் இருந்துட்டே இருக்கணும். லூக்கா 10:2 எப்பவும் ஞாபகம் இருக்கணும். அறுப்பு மிகுதி வேலை ஆட்களை கொஞ்சம் ஏசப்பா சொன்னாங்க. நீங்க அதற்கு தான் படிச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க படிச்சுங்கிறது வெளியே போகும்போது உங்களுக்கு முன்னால ஒரு பெரிய திட்டம் இருக்கணும். யார் என்ன சொல்லுவாங்க, என்ன செய்வாங்க, நம்ம படிச்சுட்டு என்ன செய்வேன்னு நினைக்க கூடாது. உங்களை பார்த்து தேசப்ப கேட்குறாங்க, அறுப்பு மிகுதியா இருக்குது, வேலையாட்களை கொஞ்சம் 2 பேரா போங்கன்னு சொல்லி சப்ப சொன்னாங்க. இன்னைக்கு இதுல கணவன் மனைவியா படிக்கிறீங்க, அம்மா அப்பா 2 பேரும் படிக்கிறீங்க, அம்மா பிள்ளைங்க அப்படி படிக்கிறீங்க. நீங்க எல்லாருமே கர்த்தருடைய ஊழியத்தை கண்டிப்பா நீங்க போக செய்யணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஊழியத்தை செய்யணும். இங்க நீங்க இருக்கிறீங்க. ஆனா நம்ம பைபிள் காலேஜில் வந்து படித்து இந்த கிராஜுவேஷன் வருது ஆகிறதுக்கு எத்தனை பேர், 140 பேர்கிட்ட உண்டு. ஆனா இன்னைக்கு இருக்கிறது நீங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க. கர்த்தர் முன்குறித்தவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு, முடிவு பிறந்த ஆமென் ஹல்லேலூயா கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாரு. நான் பைபிள் காலேஜை ஜாயின் பண்றதுக்கு முன்பதாக நான் ருமாட்டியட் ஆர்த்தடிஸ்ல இருந்து கர்த்தர் என்னை விடுவித்த பிறகு 3 ஆண்டு காலம் வேதத்தையே வாசித்து கொண்டிருந்தேன். 1-2 நாள்ல ஜெபமலையே கதீன்னு போய் உட்கார்ந்து கிடப்பேன். என்னோட ஏசப்பா கிளியரா பேசினாங்க, என் பாதத்தில் இரு, மலையில் வந்து என் பாதத்தில் இரு என்று சொல்லி வேதத்தை வாசிக்க அவள் அழகா வழி நடத்தினாரு. பைபிள் காலேஜில் ஜாயின் ஆனேன். அந்த ஜாயின் ஆகி 2-3 நாட்களில் அபுதாபியில் நான் என் கணவரும் மகனை வேலையில் விட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. எங்களுக்கு காருக்கு முன்னால வந்த காரு கிராஸ் ஆகி வந்ததுனால நாங்க போன காரு, முன்னால காரு, பின்னால கார் எல்லாம் வந்துமே எங்களை இடித்து விட்டது. எங்க கார் இப்படி பப்படம் மாதிரி ஆயிடுச்சு, அப்பளம் மாதிரி ஆகி விட்டது. அதற்குள்ள இருந்த நாங்கள் மரித்திருப்போம் என்று சொல்லலாம் நினைத்தார்கள். ஆனா உண்மையிலே சொல்ல போன என் கணவர் அந்த இடத்தில் மரித்து போய்விட்டார். என் கணவருடைய ஜீவன் அந்த இடத்தில் இல்லை. அப்பொழுது பயங்கரமான வெளிச்சம் என் மேல் உதித்தது. ஒரு கையை பிடித்து, உன் கையை எடுத்து அந்த இருதயத்தில் வை என்று சொல்லி என் கையை எடுத்து என் கணவருடைய இருதயத்தில், உங்களுக்கு தெரியும் கார் டிரைவ் பண்றவங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆனா அந்த பெல்ட் எல்லாம் டைட் ஆயிரும். நான் இங்க இருக்கிறேன்னா இவ்வளோ கேப்பில் இருக்கிறவர் மேல அந்த இருதயத்தில் என் கையை வைக்க நம்மளால முடியாது. ஆனா என் அருமைநாதர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் என் கணவருடைய இருதயத்தில் கையை எடுத்து வைத்து அவருடைய இருதயத்தை வைத்து சொன்னார், இது என் பிள்ளையோட இருதயம், கையேடு பிசாசு என்று சொல்லி அந்த நிமிஷத்துல என் கணவர் பெருமூச்சு விட்டார். அப்பொழுதுதான் எனக்கு ஏன் அவ்வளவு தெரிய வலி வேதனை எனக்கு தெரியல. அவர் சுவாச விட்டதுக்கு அப்புறம் என் உடம்புல இருக்கிற வலி வேதனைகள் எனக்கு தெரிந்தது. ஆம்புலன்ஸ் வந்தது, வீல் சேர்லாம் கொண்டு வந்தாங்க. அவங்க நினைச்சாங்க முன்னால இருக்க என்னுடைய கை கால் எலும்பெல்லாம் ஒடிச்சிருக்கும் நினைத்தார்கள். ஆனா என் தேவன் ஒரு சின்ன கீறல் கூட என் மேல இல்லை. பிசாசு என்னை அழிக்க திட்டம் போட்டான். வேதாகமத்தை படிக்க கூட இவ்வளவு பெரிய ஒரு திட்டத்தை நீ கொண்டு வைத்திருந்த அழிக்க திட்டம் போட்டான். ஆனா எனக்கு ஒரு சின்ன கீறல் கூட ஏற்படல. ஆம்புலன்ஸ் வந்த போலீஸ் எல்லாம் என் கைகளை பிடித்து பேகை வாங்கி கொண்டு என்னை வீல் சேர்ல உட்கார சொன்னாங்க. நான் சொன்னேன் எனக்கு ஒண்ணுமே நல்லா இருக்கேன். அவங்க நம்பவே இல்லை. என் கை காலெல்லாம் சேர்த்து பார்த்தாங்க, எனக்கு ஒண்ணுமே ஆகல. நான் வெளியே வந்து இரவு 8:45 மணி நான் வெளியில வந்து வானத்தை பார்த்து ஜீசஸ் என்று சொல்லி 7 முறை கத்தினேன். நான் ஜீசஸ் 7 முறை கத்தினேன். அந்த போலீஸ்காரர்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் என்னை கொண்டு ஆம்புலன்ஸில் வைக்கும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த கை வந்து தேர மாட்டார் என்று சொல்லி என் காதுகள் நான் கேட்டேன். என் கணவருடைய முதுகு தண்டெல்லாம் எல்லாம் போய்விட்டது.
அவர்கள் சொன்னதை கேட்டு பயந்து அழுது நான் உடனே இங்க இருக்கிறேன். என்னோடு கூட போயிருந்த வித்யான்ஜி ஸ்டெஃபானுக்கு தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், இன்னைக்கு ஸ்டெஃபான் எழுதுறீங்க, ஸ்டெஃபான் இன்னைக்கு இங்க ஸ்டூடெண்டா இருக்கிறாங்க. ஃபோன் ஸ்டெஃபானுக்கு தான் அழிச்சேன். எல்லாம் பயந்துருவாங்க, ஸ்டெஃபான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பிரேயர் மட்டும் பண்ண சொல்லி அவர்கள் எல்லாம் நீங்க எல்லாம் இருந்து ஜெபித்த ஜெபம்தான். நாங்கள் ஆம்புலன்ஸ்ல போய் ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே என்னை செக் பண்ணிட்டு எனக்கு எதுவுமே இல்லை என்று சொல்லிட்டு விட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா என் கணவர் அவ்வளோ சீரியஸாக இருந்தாரு. என் மகன் உடனே ஓடி வந்து விட்டார். அவன் வந்து என் கணவரை பார்த்து கொண்டிருந்தான். நாங்க 2 பேரோட மேல பிளட் ஆஃப் ஜீசஸ் மட்டும்தான் சொல்லி கை வைத்து ஜெபித்தோம். எல்லாரும் நினைச்சாங்க நாங்க 1 மாசத்துக்கு மேல அந்த மருத்துவமனையில் இருப்போம் என்று சொல்லி 3 மணி நேரத்துக்குள் வெளியே வந்து விட்டோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். முடியாமல் என் கணவர் ஏஞ்சி குனிந்து நிமிர்ந்து நடந்து வந்தார். அந்த நேரத்துல என்னோட அருகில நான் படுத்திருந்த அந்த படுக்கை கிட்ட ஏசப்பா வந்தாங்க. வந்து என்கிட்ட பேசினாங்க, நீ வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்து வாசி என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தை 3 அதிகாரம் தான் வாசித்து முடித்தேன். நாங்கள் இருவரும் 3 மணி நேரத்துல வெளியே வந்து விட்டோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீங்க வேதாகமத்தை கற்றுக்கொள்ள வந்து நீங்க அநேகர் பின்னால போயிட்டாங்க. பாடுகள், உபத்திரங்கள், போராட்டத்தை பார்த்து என்னால இதெல்லாம் படிச்சு முடிக்க முடியாதப்பா என்று சொல்லி நான் சொல்றேன், உனக்கு தான் இடர்கள் போராட்டம் நிறைய வரும். நீ வேதத்தை எடுத்துனா துன்பம் வரும், இப்படிப்பட்ட பிரச்சனை வரும். ஆனா அதுலயும் உறுதியா நின்னீங்கன்னா அறுப்பு மிகுதி வேலையாட்களை கொஞ்சம் நான் போவேன். ஏசப்பா என்னை அழைச்சிருக்கீங்க, இவ்வளோ பேர் இருக்கிறப்போ உங்களை அழைச்சிருக்காருன்னா நீங்க உறுதியா நிக்கணும். எனக்கு அருமையானவர்களே, நம்மளை கொண்டு தேவனோட திட்டத்தை வைத்திருக்கிறாரு. அந்த திட்டத்துக்கு சித்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். நிச்சயமா கர்த்தர் என்னை விட பெரிய ஆசீர்வாதமான பிள்ளைகளை உங்களை வைப்பாங்க. அபிஷேகத்தை கொடுப்பாரு, வரங்களை வல்லமைகளை கொடுப்பாரு. பெரிய திரள் கூட்டு ஜனங்களே உங்களையும் நம்பி கர்த்தர் கொடுத்து உங்கள் மூலம் அற்புத அதிசயங்களை செய்வாரு. இங்க வந்திருக்கிற எல்லாவரையும் ஒரு விஷயம் கூட நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்க வந்ததுக்கு நான் நன்றி சொல்றேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஜீசஸ்.